வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்க்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற கரையோடைய ரிலீஸ் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏப்ரல் எண்ட் அப்படி இல்லைனா மேக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போவும் மூவி டீம் அதே பிளானில் தான் இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் இந்த படம் வர மாதிரி இருக்கும். எலெக்ஷன் டேட்காக தான் இப்போ நிறைய படங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய படங்கள் ரிலீஸ் டேட்டை வந்து லாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கரை படத்துக்கான அப்டேட்ஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்து இறக்க போகிறாங்க. சீக்கிரமே கரையோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். கரைக்கு அடுத்து தனுஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற D55 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கரையை விட D55 தான் ஒரு நல்ல ஹைப் அப்படிங்கிறது இப்போவே கிரியேட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் கரை படம் வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணும் அப்படிங்கிற இன்சைட் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ D55 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுஷோடைய பிறந்தநாள் ஜூலை 28 D55லேருந்து ஒரு தரமான அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு மேஜர் அப்டேட் வந்து அவருடைய பர்த்டேக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபியூச்சரில் தனுஷ் வெங்கி அட்லூரி காம்போ நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வாத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி வந்து ஒரு காப் ஸ்டோரி ஒன்று தனுஷ்க்கு நரேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஐடியா மாதிரி கன்வே பண்ணியிருப்பாரு போல. அது தனுஷ்க்குமே வந்து பிடிச்சி போயிருக்கு. ஸோ அதனால மறுபடியும் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்பில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு தெளிவாக சொல்லிட முடியாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் லேட்டராக தான் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெங்கி அட்லூரி இப்போ சூர்யா 46ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமே இந்த படத்திலிருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் நமக்கு கொடுக்க போறாங்க. அடுத்து ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ள அந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒன்று அது வந்து ஒரு போஸ்டராக இருக்கலாம் டைட்டில் ரிவீல் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லைனா ஒரு கிளிம்ஸ் மாதிரி கூட டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூர்யா 46ல் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மமிதா பைஜு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான லவ் ஸ்டோரியை தான் வந்து எடுத்து டீல் பண்ணியிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு வெங்கி அட்லூரி வந்து ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ மமிதா பைஜு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கமிட் ஆகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பிரதீப் ரங்கநாதன் கூட சேர்ந்து டியூட் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய ப்ரொடக்ஷனில் மமிதா பைஜு ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. பிரதீப் வந்து டேரக்டராக வந்தார், அப்புறம் ஹீரோவானார், இப்போ ப்ரொடியூசரும் ஆக போகிறாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அவருடைய முதல் படம் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அதில் மமிதா பைஜு தான் லீடாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ சீக்கிரமே இந்த ப்ராஜெக்ட்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பிரதீப் ஹீரோவாக நடிச்சிருக்கிற எல்ஐகே என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 19 ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அது வந்து இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்ச் 19 அவங்க வர மாதிரி தெரியல. அவங்களுமே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வர மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வேற எந்த டேட்டில் வர போகிறாங்க அப்படிங்கிறது மார்ச் எண்டுக்குள்ளே நமக்கு தெரிய வரும். டிராகன் காம்போ கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஏஜிஎஸ், அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் இந்த காம்போவில் நிச்சயமாக இன்னொரு படம் ஃபியூச்சரில் வரப்போகுது. அதுக்கான டாக்ஸ்மே வந்து போயிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக இதை பற்றி டிராகன் ரிலீஸ் ஆன டைம்லேயே அஸ்வத் மாரிமுத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார், திரும்ப இந்த காம்போ வந்து இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது எப்போ வரப்போகுதுங்கிறத இப்போதைக்கு கிளியராக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அஸ்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து STR 51 இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சூர்யா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது ஓகே ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் தான் அவர் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மறுபடியும் பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அவர் வருவார். டைரக்டர் பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில் ஜூனியர் NTR இப்போ நடிச்சிட்டு இருக்கிற NTR நீல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் வந்து எண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்மருக்குள்ள மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ஜூன் மந்த் ரிலீஸ்லேயே வருவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். மேபி வரலாம், அப்படி இல்லைனா புது டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பிரசாந்த் நீல் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலில் பார்ட் 1, 2 அப்படி தான் வந்து எடுக்கிறாரு. இப்போ எடுக்கிறது வந்து பார்ட் 1. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் வந்து முடிப்பாங்க. பார்ட் 2 வருமா வராதா அப்படிங்கிறது இந்த படத்தோடைய வெற்றியை பொறுத்து தான். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சலார் 2 அப்படிங்கிறது ஸ்டார்ட்டே ஆகலை. அது வந்து டிராப்டு அப்படின்னு ஒரு பக்கம் நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் டிராப்லாம் இல்லை, நிச்சயமாக சலார் 2 ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. இந்த NTR நீல் ப்ராஜெக்ட்கான அஃபிஷியல் அப்டேட் ஒன்று மார்ச் எண்டுக்குள்ளே வரலாம், அப்படி இல்லைனா மே 20 ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன மே 20ன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் ஜூனியர் NTRோடைய பிறந்தநாள். அண்ட் இந்த படத்தோடைய டைட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒர்க்கிங் டைட்டிலாக டிராகன் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று இதுவே வந்து ஃபைனலைஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா என்டர் த டிராகன் அப்படிங்கிற இன்னொரு ப்ரூஸ்லி படத்தோட டைட்டிலுமே இவங்க சாய்ஸாக இருக்குது. இதை தாண்டி இப்போ புதுசாக வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி அப்படிங்கிறதே டைட்டிலாக வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பட் நிச்சயமாக இந்த படத்தில் ப்ரூஸ்லியோடைய ஏதோ ஒரு சின்ன கனெக்ட், ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருக்குது. கார்த்தியோடைய அடுத்த ரிலீஸ் வந்து சர்தார் 2. ஸோ சர்தார் 2 வந்து சம்மர் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் மேபி இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா சர்தார் 2 தயாரிச்சிருக்கிற பிரின்ஸ் பிக்சர்ஸ் அவங்களுடைய இன்னொரு ப்ராஜெக்டான மிஸ்டர் எக்ஸ் அந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு ஸ்பை ஃபிலிம் தான். ஸோ அந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஒரு கேப் விட்டுட்டு சர்தார் 2 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு மிஸ்டர் எக்ஸ் தான் வர மாதிரி இருக்கும். மிஸ்டர் எக்ஸ் வந்து மார்ச் ஏப்ரலுக்குள்ளே கொண்டு வர பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதனால சர்தார் 2 வந்து ஏப்ரல் மேக்குள்ளே வருமா இல்லை ஜூன் ஜூலைக்குள்ளே போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் சர்தார் 2 எப்போ வந்தாலுமே அதோடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இருந்ததை விட பயங்கரமான ஒரு கான்செப்ட் தான் இந்த தடவை PS மித்ரன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, சர்தார் 2ல ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸை வந்து வேறு லெவலில் எடுத்திருக்காங்க, ஹாலிவுட் ஸ்டைலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகன் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபைட் இருக்குது. சியான் விக்ரமுடைய லைனப்ஸில் நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக சத்யஜோதி அவங்களுடைய தயாரிப்பில் சியான் விக்ரம் ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு. அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்னைக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் டொவினோ தாமஸ் நடித்து ரிலீஸ் ஆன ARM அந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஜித்தின் லால் அவருடைய இயக்கத்தில் தான் சியான் விக்ரம் அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ARM படத்தோடைய தமிழ் வெர்ஷனுக்கு சியான் விக்ரம் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இந்த காம்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக சியானுடைய லைனப்ஸில் ஒரு கன்ஃபியூஷனும் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சியான் 63 போடி ராஜ்குமார் டைரக்டர், சாந்தி டாக்கிஸ் தயாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த ப்ராஜெக்டே வந்து ட்ராப் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இல்லை அந்த ப்ராஜெக்ட் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி சியான் விக்ரம் வேற ஒரு ப்ராஜெக்ட் இந்த சத்யஜோதி ப்ராஜெக்டை கூட ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி சீக்கிரமே தெரிய வரும்னு நினைக்கிறேன், நம்ம அப்டேட் பண்ணுறோம். யஷ் நடிச்சிருக்கிற டாக்ஸிக் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த படத்தை யார் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வாங்கி பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் 4 பேர் பிரித்து வாங்கியிருக்காங்க. திங்க் ஸ்டுடியோஸ், எஸ் பிக்சர்ஸ், ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ், 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ். எதனால ப்ரோ இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். KVN வந்து ஜனநாயகன் படத்தை ஆரம்பத்தில் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் கிட்ட தான் வந்து பேசினாங்க, டீல் சைன் ஆச்சு. அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா பிரித்து தான் கொடுத்தாங்க. ஏரியா வைஸ் ஒரு 3-4 பேருக்கு பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ ஜனநாயகனை யார் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாங்களோ அதே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட தான் இப்போ டாக்ஸிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 63 crores டீல் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. எதனால சேம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களாலே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஜனநாயகன் ஜனவரிலே வர வேண்டிய ஒரு படம் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நம்ம தயாரிச்சிருக்கிற இன்னொரு பெரிய படத்தை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவங்களும் காம் ஆவாங்க. அவங்கள விட்டுட்டு வேற யார்ட்டாவது போனால் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இந்த டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, ஜனநாயகன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்த மாதிரி நியூஸ் வரல. மார்ச்சில் தான் அவங்க படத்தை வந்து பார்க்க போகிறாங்க. அண்ட் அவங்க படத்தை பார்த்து முடிச்சு அவங்க அதில் கரெக்ஷன் சொல்லி அந்த டோட்டல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு வரைக்குமே போயிடும், அதை தாண்டி கூட போகலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ரிலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இஷ்யூஸும் ஏப்ரலுக்குள்ளே கண்டிப்பாக சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எலெக்ஷன் வேறு வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஜனநாயகன் வர மாதிரி இருக்கும். அப்படி வந்தால் எப்போ வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தை இறக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சொல்ல முடியாது, முன்னாடியே அவங்க வந்தாலும் வரலாம். அதாவது மே மந்தே வந்து அவங்க டார்கெட் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சென்சார் ப்ராசஸ் கிளியராக முடிஞ்சாதான் ரிலீஸ் பற்றினா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.